ஓணம் பண்டிகையையும் அதன் சிறப்பையும் ஓணம் பண்டிகை கொண்டாடுவதற்கு உண்டான புராண வரலாறை பற்றியும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள். கேரளாவில் இது இன்றளவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓணம் கொண்டாடப்படும் அன்று மக்கள் தங்களது இல்லங்களில் கடவுளை வரவேற்கும் விதமாக வாசலை பூக்களால் அலங்கரித்து புத்தாடை அணிந்து கொண்டு கோவிலுக்கு சென்று வந்து இனிப்புகளை அண்டை வீட்டாருடன் பகிர்ந்து கொண்டு மிக சிறப்பாக கொண்டாடி மகிழ்வார்கள். இந்த ஓணம் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்கு காரணம் ஒரு அரக்கன் என்றால் நம்ப முடிகிறதா? என்ன அரக்கனா என்கிறீர்கள்? ஆம், அரக்கன்தான். அவர்தான் மகாபலி சக்கரவர்த்தி. இவரின் கதை என்ன என்பதை பார்க்கலாம். புராணத்தில் பிரகலாதன் கதை என்ன என்பதை நாம் அறிவோம். பிரகலாதன் ஒரு அரக்க வம்சத்தில் பிறந்தவன் என்றாலும் விஷ்ணு மேல் பக்தி கொண்ட காரணத்தால் நரசிம்மரிடம் ஆசி பெற்றவர். இவரது பேரன்தான் மகாபலி சக்கரவர்த்தி. இவர் மிக சிறப்பாக நாட்டை ஆட்சி செய்து வந்தார். இருப்பினும் இவரது ஆட்சியில் தேவர்கள் ஒடுக்கப்பட்டனர். ஆகையால் தேவர்கள் பகவான் நாராயணனிடம் தங்களை மகாபலியிடமிருந்து காப்பாற்ற வேண்டி தவம் இருந்தனர். தேவர்களின் கோரிக்கையை ஏற்ற பகவான் வாமனனாக அவதரித்திருந்தார் என்று புராணங்கள் கூறுகின்றது. மகாபலியின் குரு சுக்ராச்சாரியார் ஒரு முறை குருவின் ஆசி பெற்று நாட்டில் ஒரு ராஜசூய யாகம் ஒன்றை நடத்தினார் மகாபலி. அந்த யாகம் நடக்கும் சமயத்தில் யார் எதை கேட்டாலும் தானம் கொடுக்கும் வழக்கம் இருந்தது. இதனால் நாட்டில் உள்ள மக்கள் தங்களுக்கு வேண்டியதை அரசனின் மூலம் தானமாக பெற்று சென்றனர். யாகம் நிறைவு செய்யும் நேரத்தில் சிறு பாலகனாக வாமனர் அரசரிடம் தானம் பெற நினைத்து வந்தார். மகாபலிக்கு பாலகனாக வாமனரை பார்த்ததும் அவரை அறியாமலேயே மனம் மகிழ்ந்தது. தானே தனது இருக்கையிலிருந்து இறங்கி வாமனன் இடத்தில் வந்து, குழந்தாய், யாகம் முடியும் தருவாயில் யாசகம் கேட்டு வந்து இருக்காய். நீ வேண்டுவதை கேள், நான் தருகிறேன் என்றார். ஆனால் மகாபலியின் குருவான சுக்ராச்சாரியாருக்கு வந்திருப்பது ஸ்ரீமன் நாராயணன் என்பது தெரிந்திருந்தது. ஆகவே மகாபலியை தடுத்தார்.